நிறையா சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து நிறையா மெத்தேடு, அதுக்கப்புறம் நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு 5 சேவிங் ஹேக்ஸ் தான். சிம்பிளாக எப்படி நம்ம மணியை சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான 5 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஒரு 5 சேவிங் ஹேக்ஸ் தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அந்த 5 சேவிங் ஹேக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சேவிங் ஹேக்ஸ்னால் நம்ம எப்படி மணியை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ சிம்பிளாக சேவ் பண்ணி வைக்கலாம், நம்ம மணியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னுமே அப்படிங்கிறதுக்கான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவிங் ஹேக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நோ ஸ்பெண்ட் டேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேவிங்ஸான ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும். நம்ம சேவ் பண்ணணுன்னு மட்டும்தான் நினைப்போம், ஆனால் அதுக்கான முயற்சி எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம். அதுக்கான ஹேபிட் கூட நம்மக்கிட்ட இருந்திருக்காது. சும்மா சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான ஹேபிட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அப்புறம் அன்னெசசரி திங்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கான மைண்டு நம்ம கொண்டு போகவே கூடாது. அப்படியே ஏதாவது அன்னெசரியாக இருந்தாலும் அது வேணுமா வேண்டாமான்னு பல முறை யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளேயே இறங்கணும். அப்படியே அன்னெசசரி திங்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக சில பர்ச்சேஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஒரு பர்ஸ் க்ரீன் கலர் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த பர்ஸ் வாங்கினா நம்மளுக்கு ராசியாக இருக்கும், இதில் வந்து அமௌண்ட் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது, அதே க்ரீன் கலர் பர்ஸு வேறு டிசைனில் வேறு டிஃப்ரெண்ட் கலரில் இது ஒரு சாமி ஃபோட்டோ இல்லை வேறு டிசைன் ஃபோட்டோ வருது. பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இனியும் ஒன்று வாங்கி வைக்கலாம், நம்ம பர்ஸில் வைக்கலாம், கபோர்டில் வைக்கலாம், அதுலேயே அமௌண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறையா திங்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் எமோஷ்னலாக டச்சிங் இருக்கிறத. ஆனால் வந்து அது வந்து வீடே எக்கச்சக்கமாக நிறைய அளவுக்கு கூட நம்ம வச்சுருப்போம். இருந்தாலுமே அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும். இந்த டைமும் வாங்கிட்டு போகலாம், நம்மளுக்கு புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அந்த மாதிரியெல்லாம் யோசித்து பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு டேலையும் நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மணியுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், தேவையான பொருளுக்கு மட்டுமே. நெக்ஸ்ட்டு என்ன டிப்னால் சேவ் ஸ்பேர் த சேஞ்ச். அது வந்து என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பெரிய சேவிங்ஸ் போட்டிருந்தாலும் கூட நம்ம வந்து சின்னதாக ஒரு ஸ்பேர் சேவிங்ஸ் வச்சுட்டே இருக்கணும் எப்போவுமே. இப்போ வந்து ₹1 ₹2 ₹3 இந்த மாதிரி காயின் 10 ரூபா இருந்தால் கூட அதை எடுத்து சின்ன ஒரு 5.5 பெட்டியில் போட்டு வச்சா கூட நாளைக்கு அது ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கலனாலும் ஒரு ₹300 ₹500 மாதம் ஒரு ₹500 கிடைச்சாலும் நம்மளுக்கு அதில் ஏதாவது மளிகை சாமானை வாங்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு சேவ் ஸ்பேர் சேஞ்சஸ் வச்சுட்டே இருக்கணும் நம்ம அடிக்கடி. அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் சேவ் பண்ணுறது அதை தான் சொல்லியிருந்தேன். குட்டி குட்டியாக ஏதாவது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அந்த மணியை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு சின்ன ₹500 சீட்டு போடுறது, ₹100 சீட்டு போடுறது, இல்லைன்னா நகைச்சீட்டு போடுறது ₹1000 இந்த மாதிரியெல்லாம் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா பட்ஜெட். வீக்லி வந்து நம்ம பட்ஜெட் பண்ணணும். மந்த்லி பட்ஜெட் வேறு, வீக்லி பட்ஜெட் வேறு. வீக்லி நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம், நம்மளுக்கு எது தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி வீக்லி பட்ஜெட் போடணும். இப்போ வார காய்கறிக்கு ஒரு பட்ஜெட் போடணும், வார சேவிங்ஸுக்குன்னு ஒரு பட்ஜெட் போடணும், வாரம் நான் ₹500 சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போடணும். அதுக்கப்புறம் வீக்லி கண்டிப்பாக வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிக்கணும். இது வாங்கணும், இது நமக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், தேவையில்லாததுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் வீக்லி பட்ஜெட்டு. அடுத்தது 4th பாயிண்ட் என்னென்னா பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு சேல்ரி வந்தோடனே எந்த எக்ஸ்பென்ஸும் பார்க்காம சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும். இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் கொடுக்காம அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வைக்கும்போது நம்ம சேவிங்ஸுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து தனியாக எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அக்கௌண்ட்டில் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இது எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்கம், எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் சேவிங்ஸுன்னு சொல்லி போகிறோம். அப்படி பண்ணாமல்
இதே ரிவர்ஸில் பண்ணி பாருங்கள். இன்கம், சேவிங்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸுக்கு கொண்டு போங்க. அப்படி பண்ணும்போது மாதம் மாதம் நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் பிளானிங், இது ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன். அந்த ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளே பார்த்துக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5th வந்து என்னென்னா ட்ராக் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெய்லி பண்ண வேண்டிய ஒன்று. அப்போ தான் நம்ம எதில் தப்பு பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அதாவது ஒரு காய்கறி வாங்க போகிறோம், அங்கே போய் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு சொல்லி அந்த பில்லை வந்து ஃபோன்லேயோ இல்லை வேறு எதுலையோ நோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் வேறு ஏதாவது செலவு பண்ணால் அந்த பில்லையும் நோட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது வீக்லி நம்மளுக்கு என்ன செலவாகுது, எது தேவையில்லாமல் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அதை வந்து நம்ம ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது வார ஈஸியாக நம்ம தெரிஞ்சிடும். இது சேவ் பண்ணுறக்கும் ஈஸியான மெத்தடு. இந்த 5 ஹேக்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.